ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட கிராஃப்ட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே கிஃப்ட் தாங்க மேக் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நோட் புக் மாதிரி மேக் பண்ண போகிறோம். 3D நோட் புக் மாதிரி. ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி வந்து 4 பீசஸ் 5 பீசஸ் இது மாதிரி நோட் மாதிரி பேப்பர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சைஸு நீங்கள் எந்த சைஸ் வேணால் கட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்டாப்லர் போட்டுக்கிருக்கேன் நான். அப்போ தான் நோட் புக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கலர் பேப்பரில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து என்கிட்ட கலர் பேப்பர் இல்லைனால நான் அது மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 3Dனால வந்து நம்ம ஒரு கேக் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இது மாதிரி அதுவே தனியாக கேப் மாதிரி வரும். அதில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ வந்து இது மாதிரி கட் பண்ணி உள்ளே இது மாதிரி மடிச்சு விட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து கேக் மேக் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜில் இது மாதிரி நான் வந்து ஒட்டியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டு நேம் மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒட்ட தேவையில்ல, செகண்ட் பேஜில் ஒட்டிக்கோங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி பர்த்டேன்ட்டு நான் தனியாக ஒன்று வந்து கட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து அதுவும் 3D மாதிரியும் மேக் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னுட்டு நான் உங்களுக்கு வந்து இப்படியே காட்டியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு நான் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். டேப் இருந்தனால டேப்பில் ஒட்டியிருக்கேன். இப்போ இது மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று ஒட்டிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கலர் பேப்பரில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்குன்னு வரும். ஓகே, அப்புறம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வந்து அதே மாதிரி குட்டியாக நான் குட்டியோண்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பலூன் மாதிரி மேக் பண்ணியிருக்கலாம். நான் 2 மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பலூனும் அதே மாதிரி 2 மேக் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேப்பரில் இது மாதிரி சைடில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஹாப்பி பர்த்டே மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எது வேணால் எழுதலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் பேப்பரில் செய்யுங்க. ஃபஸ்ட்டு பேஜில் சூப்பராக வரும். கண்டிப்பாக பார்க்கறதுக்கே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த 3D நோட் புக் மாதிரி மேக் பண்ணுறது. இப்போ இது மாதிரி நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி இது மாதிரி நான் வந்து ஒட்ட போகிறேன். நான் கம்மில் வந்து ஒட்டியிருந்தேன்னா சூப்பராக மேக் பண்ணியிருக்கலாம். நான் வந்து என்கிட்ட டேப் இருந்ததுனால டேப் வச்சு தான் மேக் பண்ண முடிஞ்சது. இப்போ நான் இது மாதிரி வந்து கட் பண்ணி சைடில் ஒட்டியிருக்கேன். இது மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டு ஒன்று மேக் பண்ணோம். அது வந்து எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பேஜில். அப்புறம் செகண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கேக்கு தாங்க இருக்குது. நான் கொஞ்சம் கோணையாக ஒட்டிட்டேன் போல், ஒரு மாதிரி சைடாக இருந்தது. நீங்கள் வந்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு சிம்பிளாக தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். தேர்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது மாதிரி மேக் பண்ணியிருக்கோம் பலூன் மாதிரி. 4th பேஜில் தாங்க எனக்கு ஐடியா வரவே இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னுட்டு நானே உங்கள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் தானே இருக்குது, உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம ஏதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் கண்டிப்பாக கலர் பேப்பரில் செஞ்சுருந்தால் சூப்பராக வந்திருக்குங்க. ஓகே, அப்புறம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் பேஜ் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, இது மாதிரி வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரியே ஒட்டிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் மாதிரி சும்மா நிற்கிற மாதிரி சும்மா டிசைன் சும்மா ஏதோ ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கான்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.